ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோக்கு முன்னாடி நான் ஒரு சீரியஸான கதை சொல்றேன், ஓகேவா? நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு 2.5 years பேக் வந்து எங்க பிளேஸ்மெண்ட்ஸுக்கு உட்காந்துருக்கோம். எனக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சு, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சு. என்னோட சேலரியோட என் ஃப்ரெண்டோட சேலரி ஒரு 50% கூட இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரே டைமுக்கு தான் வேலைக்கு சேர்றோம். உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்ததும் அதே டைம்ல தான், ஓகேவா? இப்போ என் ஃப்ரெண்டுக்கு என்னோட 50% வந்து டோட்டல் சிடிசி கூடனா அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அதிகமாக தான் இருக்கணும், ஆப்வியஸா. ஆனா அந்த சேலரி ஸ்லிப்ல பார்த்தா என்னோட சேலரியோட அவனோட சேலரி வந்து ஒரு 25% கம்மி. அப்போதான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, லைக் வந்து அவன் கம்பெனில ஏமாத்திருக்காங்க அப்படின்றது. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, சிடிசி வெர்சஸ் இன்ஹேண்ட். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு தெளிவா புரியலன்னா நீங்களும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப்ல ஏமாறுவீங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ சிடிசினா என்னன்னா, காஸ்ட் டு த கம்பெனி, ஓகேவா? இதுதான் நிறைய பேர் வந்து சேலரின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. பட் இல்ல, சிடிசினா காஸ்ட் டு கம்பெனி. அது வந்து உங்களோட கையில வரப்போற காசு கிடையாது, ஓகேவா? டாட். இப்போ இதை எப்படி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணும்போது 500 rupeesக்கு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுப்போம். அதை நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் டேக்ஸ், டெலிவரி சார்ஜஸ், டிப்ஸ், ஹோட்டல் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா இருக்கும். இது மாதிரி தான் உங்களுக்கு மொத்தமாக வந்து 1000 சொல்லுவாங்க. பட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் வந்து என்ன ஒர்த்தான ப்ராடக்ட் வரப்போகுதுன்னா 500 rupees ஒர்த்தான ப்ராடக்ட் தான் வரப்போகுது. இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் த கம்பெனி அண்ட் உங்கள் கையில் இருக்கிற சேலரியோட டிஃபரன்ஸ் மாதிரி, ஓகேவா? இப்போ இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிடிசி, இந்த சிடிசியில் இருக்க காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். நல்லா தெளிவாக வந்து கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபிக்ஸ் பே. இந்த ஃபிக்ஸ் பேனா என்ன வரும்னா, அதுக்குள்ள தான் அந்த பேசிக் ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் எல்லாமே ஒரு ஹெச்ஆர்ஏனா அந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஓகேவா? இந்த ஃபிக்ஸ் பே எவ்வளோ இருக்குன்னா 50%. ஃபிக்ஸ் பேனா என்னன்னு நான் சொல்லிடுறேன் தெளிவாக. ஃபிக்ஸ் பேனா உங்களுக்கு என்ன ஆனாலும் அந்த சேலரி வந்து உங்களுக்கு கையில கிடைச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 50 லட்ச ரூபாய் பேக்கேஜுக்கு போறீங்க. கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் தேவையில்லை. 50 லட்ச ரூபாய் பேக்கேஜுக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 50 லட்ச ரூபாய் பேக்கேஜ்ல ஒரு 25 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பேவா இருக்குன்னா, அது 25 லட்ச ரூபா நோ மேட்டர் வாட் உங்களுக்கு கண்டிப்பா கையில கிடைச்சிரும், ஓகேவா? அதுதான் ஃபிக்ஸ் பே. ஆனா அந்த ஃபிக்ஸ் பேல இருக்க ஒரு மெயின் விஷயம் என்னன்னா, அது ஃபுல்லி டாக்ஸபிள், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு காம்பனன்ட் என்னன்னா வேரியபிள் பே. பேர்ல இருக்க மாதிரியே வேரியபிள் பே. எதை வச்சு வேரி ஆகும்? உங்க பெர்ஃபார்மன்ஸ், உங்க கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் உங்க கம்பெனில இருக்கவங்களோட மூட பொறுத்தும் வேரி ஆகும். அதை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் பே ஃபுல்லா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது இருக்கு. இது ஆவரேஜா எவ்வளவு பர்சன்ட் இருக்குன்னா ஒரு 20% இருக்கும். இப்போ நீங்க 50 lakhs வாங்கினீங்கன்னா 20% எவ்வளவு? ஒரு 10 lakhs கிட்ட வந்து இந்த வேரியபிள் பே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜாயினிங் போனஸ், ரிட்டன்ஷன் போனஸ். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல காம்பனன்ட். ஏன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து நீங்க வேலைக்கு சேரும் போது உங்க ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து ஒரு 5 lakhs வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சேலரியா வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து உங்க ஜாயினிங் போனஸ். இப்போ 50 lakhsல 5 lakhs வந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் வரும். அதுக்கடுத்து திரும்ப வராது, ஓகேவா? அப்போ நீங்க வந்து உங்களோட சேலரி வந்து 50 lakhs கிடையாது, 45 lakhs தான். அந்த ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் 50 lakhs, ஓகேவா? இதுதான் வந்து ஜாயினிங் போனஸ். நீங்க ஜாயின் பண்ணும்போது மட்டும் தான் தருவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன்ஷன் போனஸ்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணும்போது தராம ஒரு 1 yearக்கு அப்புறம் அந்த ரிட்டன்ஷன் போனஸ் தான் வந்து தருவாங்க. ரெண்டுமே சிமிலர் கான்செப்ட் தான். இது எவ்வளவு இருக்குன்னா ஒரு 5 to 10% இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 lakhsல வந்து 5 lakhs வந்து ஜாயினிங் போனஸா தரலாம், ஒரு 2.5 lakhs வந்து ஜாயினிங் போனஸா தரலாம். பட் இதுல இருக்க ஒரு கேட்ச் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு கம்பெனில சேர்ந்துட்டு அந்த கம்பெனி பாலிசிக்கு ஏற்ற மாதிரி 2 or 3 years வந்து நீங்க கம்பெனிக்குள்ள இல்லைன்னா அந்த ஜாயினிங் போனஸை திரும்ப தரணும், அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து கம்பெனிக்குள்ளேயே இயர்லியரா லீவ் பண்ணி போனீங்கன்னா நீங்க வந்து ஜாயினிங் போனஸை திரும்ப தந்துட்டு போற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ அடுத்த டாபிக் என்னன்னா இ ஷாப்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ், ஓகேவா? இது வந்து எவ்வளவு பர்சன்ட் இருக்குன்னா 20%. இந்த இ ஷாப்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இதை வச்சுதான் என் ஃப்ரெண்டை ஏமாத்தினாங்க. ஏன்னா நாங்க சேர்ந்தது ஒரு ஸ்டார்ட் அப், ஓகேவா? அந்த ஸ்டார்ட் அப்ல ஸ்டாக்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க சேலரியை விட ஒரு 50% அதிகமா வந்து ஸ்டாக்ஸ்ல மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கையில வந்து காசா வராது. அது வெறும் வந்து ஒரு பேப்பர் மணி மாதிரி தான். அந்த கம்பெனி எப்போ வந்து ஐபிஓ போய் அந்த காசு உங்களுக்கு திரும்ப வருதோ அதான் உங்களுக்கு வந்து அப்பதான் உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்குமே தவிர இல்லைன்னா உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்காது. அந்த கம்பெனியே திரும்ப காசு கொடுத்து அந்த ஸ்டாக்கை வாங்கிக்கணும், இல்லைன்னா வேற யாராவது வாங்கணும், ஓகேவா? அது வர அது பேப்பர் மணி தான், ஓகேவா? இப்போ அடுத்த காம்பனன்ட் என்னன்னா பிஎஃப் அண்ட் கிராஜுவிட்டி. இது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா வந்து ரிட்டையர்மெண்ட் டைம்ல வருது. ஸோ இது வந்து ஒரு 5% இருக்கும். இப்போ ரியாலிட்டியில வந்து உங்களுக்கு இன்ஹேண்ட் எவ்வளவு, ரியாலிட்டியில வந்து சிடிசி விசஸ் இன்ஹேண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு சார்ட் இருக்கு, ஓகேவா? நீங்க வந்து இதுல வந்து 3 lakhsல வந்து 1 CR வரை இருக்கும், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 20 LPA வாங்கினீங்கன்னா ஒரு 1.2 lakhsல இருந்து 1.4 lakhs வரைக்கும் அப்ராக்ஸா இருக்கலாம். இல்ல நீங்க வந்து ஒரு 6 LPA வாங்கினீங்கன்னா ஒரு 65ல இருந்து 50K வரைக்கும் அப்ராக்ஸா இருக்கலாம். இதுதான் இருக்கும் மேக்ஸிமம், ஓகேவா? இப்போ மெயினான டாபிக், ஏன் வந்து கம்பெனிஸ் வந்து இதை செய்யறாங்க? அவங்களுக்கு தெரியாது இவ்வளவுதான் கைக்கு வரப்போகுது, அதை மட்டும் சொல்லிடலாமே. ஏன் வந்து இதை செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்ராக்ட் டேலண்ட், ஓகேவா? இப்போ
நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க, அங்க வந்து ஒரு பஃபே வந்து 499 அப்படின்னு எழுதிருக்கு. நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப கம்மியா இருக்கே, அதுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஃபே வேற நம்ம அன்லிமிட்டடா சாப்பிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 499 பேக்கேஜ்ல இருக்க பஃபேக்கு போயிடும். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் இந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் அலௌடு, இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நீங்க உள்ள போய் பார்க்காத வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது என்ன பேக்கேஜ், என்ன ஹேண்ட் எல்லாமே வரப்போகுதுன்றது உங்களுக்கும் தெரியாது. ஸோ அதை வச்சு அட்ராக்ட் பண்றதுதான் வந்து கம்பெனிஸோட வேலை. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் உங்களை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே வந்து ஹெச்ஆர்ட்ட வந்து உங்க அந்த ஸ்பிளிட்டை வாங்கிக்கோங்க. லைக் வந்து ஆஃபர் லெட்டர்ல வந்து என்ன சிடிசி என்ன ஸ்பிளிட் அப்படின்றத வாங்கிக்கோங்க. அந்த பிரேக்கப்பை வந்து தெளிவா வந்து பிரேக்கப் வந்து தெளிவா ரீட் பண்ணுங்க. பிரேக்கப்னா நீங்க நினைக்கிற பிரேக்கப் இல்ல, நான் வந்து அந்த உங்க சிடிசியோட பிரேக்கப்பை வந்து தெளிவா ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட இசாப்பை வந்து என்னைக்குமே இசாப்பா இருக்கட்டும் இல்லைன்னா ஜாயினிங் போனஸ், இந்த ரெண்டையுமே வந்து உங்க மந்த்லி டேக் ஹோமோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் பேப்பர் மணி தான். ஜாயினிங் போனஸ் கூட அட்லீஸ்ட் ஒன் டைம் கிடைக்கும். அந்த இசாப் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் 90% ஆஃப் த கம்பெனிஸ்ல வந்து ஜஸ்ட் பேப்பர் மணி தான். ஓகேவா? ஸோ தெளிவா இருங்க உங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்ல. நீங்க வந்து என் ஃப்ரெண்ட் மாதிரி ஏமாறாதீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.